அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை, கார்த்திகை மாதத்தின் சோமவாரம். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக வசியமாக இரவு 12 மணிக்குள் இந்த 2 வார்த்தையை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் கார்த்திகை மாத திங்கட்கிழமை மிக மிக விசேஷமான ஒரு நாள், சிவபெருமானுக்கு உரியது. இந்த அற்புதமான நாளில் நிறைய சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடைபெறும், உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட திருநாளில் சிவபெருமானுடைய மிக மிக சூட்சமமான சித்தர் பெருமான் கூறிய அற்புதமான 2 வார்த்தை கொண்ட திருநாமத்தை பார்க்க போறோம். நம்முடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடியது. சோ யாருமே இன்றைய தினத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம பார்க்க போகும் அதீத சக்தி மிக்க அந்த 2 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா குளிச்சிருந்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. அகத்திய பெருமான் அருளிய திருநாமம். 18 சித்தர்களில் முதன்மை சித்தராக இருக்கக்கூடிய அகத்திய பெருமான் அருளிய திருநாமம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்காரலாம். வெறும் தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். சிவபெருமானையும் அன்னை பார்வதி தேவியையும் நந்தியம் பெருமானையும் மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நல்லா நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. பிறகு கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய சித்தர் பெருமான் வழங்கிய ஆற்றல் மிக்க இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் 15 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 நிமிடங்கள் நம்ம சொன்னாலே போதும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் சொல்லிக்கலாம். ஓம் ரீங் சிவயவசி, ஓம் ரீங் சிவயவசி, ஓம் ரீங் சிவயவசி. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்கு வசியமாகி நடக்கும். 15 நிமிடங்கள் இந்த திருநாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நல்ல பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இன்றைய தினம் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த கார்த்திகை மாதம் மற்றும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம சேனல்ல கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இதுல நிறைய பணவசிய பொருட்களை நம்ம கொடுக்கிறோம். கார்த்திகை மாதம்னாலே விளக்குகள் விசேஷம். அதிலும் நம்ம சேனல்ல நிறைய பணவசிய முறைகள் அப்லோட் பண்றதுனால பணவசிய தீபத்தை நம்ம கொடுக்கிறோம். இந்த கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ்ல என்னென்ன பொருட்கள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும், அதனுடைய பலன்கள் என்னன்றதை இப்ப நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம கொரியர் அனுப்பிட்டோம். இன்னைக்கு அல்லது நாளைய தினத்திற்குள்ள மேக்ஸிமம் எல்லாருக்குமே கொரியர் ரிசீவ் ஆயிடும். இந்த கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ்ல இருக்கக்கூடிய முதல் பொருள் செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடிய 2 குபேர விளக்கு. பித்தளையாலான பிராஸ்லான குபேர விளக்கு. நல்ல அழுத்தமாக இருக்கும். எண்ணெய் எல்லாம் லீக் ஆகாதுங்க. ஒரு தட்டு மேல வச்சு நீங்க ஏற்றணும்னு கூட கிடையாதுங்க. பூஜை அறையில டைரக்டா இந்த விளக்கை வச்சு நீங்க ஏற்றலாம். இந்த குபேர விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்ற சாம்பிள் வீடியோ, டெமோ வீடியோவையும் நம்ம பார்க்க போறோம். இரண்டாவதாக லட்சுமி கடாட்சத்தை தரக்கூடிய தாமரை தண்டு திரி. மூன்றாவது நம்முடைய குடும்பத்தை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் தாமரை தண்டு திரி. நான்காவது பஞ்சு திரி. அது டெமோல இல்லைங்க, ஆனால் பஞ்சு திரியும் நம்ம கொடுக்கிறோம். ஐந்தாவதாக குபேர யந்திரம். நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய குபேர பச்சை நிறத்தில் இருக்கும் குபேர யந்திரம். 3Dல இந்த குபேர யந்திரம் நம்ம செஞ்சிருக்கோம். ஒரு மரப்பலகையில இந்த குபேர யந்திரத்தை அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இதை ஜஸ்ட் நம்முடைய பூஜை அறையில் வைத்தாலே நமக்கு பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக அஷ்டலட்சுமி யந்திரம். 8 லட்சுமிகளுடைய திருவுருவம் பொறிக்க
பொறிக்கப்பட்டிருக்கும். நடுவுல ஸ்ரீ சக்கரம் இருக்கும். அதற்கு கீழே ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் திருப்பாதங்கள் இருக்கும். குபேர யந்திரம் மற்றும் அஷ்டலட்சுமி யந்திரம் இவை இரண்டையும் பூஜை அறையில் நம்ம சேர்த்து வைக்கும் போது லட்சுமி கடாட்சம் மற்றும் குபேர கடாட்சம் இரண்டுமே சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இதற்கு தனியாக பூஜையெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதே போல தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. வீட்டில் நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த எந்திரங்களை வைத்தாலே போதும். ஒரே ஒரு புஷ்பம் பூ வைத்தாலே நமக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக மிக மிக முக்கியமான சூட்சமம் வாய்ந்த அபாரமான பலன்களை தரக்கூடிய பஞ்சகவ்ய விளக்கு. 12 எண்ணிக்கையில பஞ்சகவ்ய விளக்கை நம்ம கொடுக்கிறோம். நாட்டு பசுவின் சாணம், கோமியம், பால், தயிர், நெய் மற்றும் சில முக்கியமான ஹோம மூலிகைகள் கொண்டு இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம தயார் செய்யறோம். இந்த தீபத்தை ஏற்றும் முறை, இதனுடைய பலன்களையும் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பித்தளையாலான நல்ல நீளமாக இருக்கக்கூடிய திரித்தூண்டி. இத்தனை பொருட்களும் இந்த கார்த்திகை தீப காம்போ பாக்ஸ்ல இருக்கும். சரிங்க, ஃபர்ஸ்ட் நம்ம குபேர விளக்கினை ஏற்றும் முறை பார்க்கலாம். பிறகு பஞ்சகவ்ய தீபத்தை எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தாமரை தண்டு மற்றும் வாழைத்தண்டு திரிகள் மென்மையாக இருக்கும். அதை தனியாக வச்சு தீபம் ஏற்ற முடியாதுங்க. அதை பஞ்சு திரியுடன் இணைத்து தான் நம்ம தீபம் ஏற்றணும். சோ கொஞ்சமா நீங்க தாமரை தண்டு மற்றும் வாழைத்தண்டு திரி எடுத்துக்கோங்க. அதை பஞ்சு திரியுடன் நல்லா இணைச்சுக்கோங்க. திருச்சு நம்ம குபேர விளக்கினை ஏற்றணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இந்த 3 திரிகளையும் இணைச்சு இந்த குபேர தீபத்தை ஏற்றணும். ஃபர்ஸ்ட் நீங்க குபேர யந்திரத்தை வச்சிருங்க. அதற்கு 2 பக்கத்திலும் குபேர விளக்கினை நம்ம ஏற்றணும். நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த குபேர விளக்கிற்கு பக்கத்துல அஷ்டலட்சுமி யந்திரத்தை நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தீபம் ஏற்றும் முறை. கார்த்திகை தீபத்திற்கு முன்னாடி வாங்குறவங்க கார்த்திகை தீப 3 நாட்களும் இந்த குபேர விளக்கினை நீங்க ஏற்றுங்க. அதற்கு பிறகு வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை இருக்கும் இந்த குபேர காலத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது மிக விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். தினமுமே இந்த விளக்கை ஏற்றலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக ஏற்றலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக பஞ்சகவ்ய தீபத்தை எப்படி ஏற்றணும்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பஞ்சகவ்ய விளக்கை ஒரு முறை மட்டும் தாங்க நம்ம ஏற்ற முடியும். இந்த விளக்கே எரியக்கூடிய தன்மை உடையது. இந்த பஞ்சகவ்ய விளக்கே முழுமையாக எரிந்துவிடும். இப்ப கப் சாம்பிராணிலாம் எரியுது பாருங்க, அது போல இந்த விளக்கே எரியக்கூடிய தன்மை உடையது. ஒரு அகல் விளக்கு, மண் விளக்கு நீங்க எடுத்துக்கோங்க. அதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வச்சு அதற்குள்ள இந்த பஞ்சகவ்ய விளக்கை வச்சு தீபம் ஏற்றணும். இந்த பஞ்சகவ்ய விளக்கிற்கும் நீங்க மஞ்சள் குங்கும பொட்டு வச்சுக்கோங்க. நெய் மட்டுமே பயன்படுத்தி தீபத்தை ஏற்றணும். நார்மல் பஞ்சு திரி நீங்க போட்டுக்கோங்க. 3 திரிகளையும் இணைச்சு போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. விருப்பம் இருக்கிறவங்க அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் பஞ்சு திரி மட்டும் போட்டு தீபம் ஏற்றலாம். ஆனால் நெய் மட்டும் தாங்க பயன்படுத்தணும். இப்போ நிறைய பேருடைய வீடுகள்ல பூஜை அறை ரெடிமேடா இருக்குங்க. மரத்தாலான பூஜை அறை இருக்கும், உட்டன் பூஜை ரூம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வீட்டின் ஹால் பகுதியில வரவேற்பறையில நீங்க இந்த தீபத்தை ஏற்றலாம். ஏன்னா இந்த விளக்கு முழுவதுமாக எரியும் என்பதால் வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில நீங்க ஏத்துறது மிகவுமே விசேஷம். கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை நோக்கி ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த விளக்கை நம்ம ஏற்றணும். குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் இந்த விளக்கு பொறுமையாக எரியட்டும். அதற்கு பிறகு தானாகவே பற்றி கொள்ள ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமா கற்பூரம் அல்லது நெய்யை கொஞ்சம் சேர்த்து இந்த விளக்கை நீங்க எரிய வைக்கலாம். இந்த பஞ்சகவ்ய விளக்கை சுற்றிலும் கொஞ்சம் நீங்க கற்பூரம் தூவி விட்டீங்கன்னா தானாகவே எரிய ஆரம்பிக்கும். அன்னை வராகியை நினைத்து இந்த தீபத்தை நம்ம ஏற்றினோம். திரிசூலம் போல எரிந்தது. நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை நினைச்சு இந்த பஞ்சகவ்ய தீபத்தை ஏத்துங்க. முதல் விஷயம், இந்த விளக்கு எரியும் போது உங்களுடைய கோரிக்கையை இந்த விளக்கிடம் நீங்க சொன்னாலே உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். இது முக்கியமான விஷயம். இரண்டாவது, வீட்டிற்கு நிரந்தரமான லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை, அன்பு, பாசம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்படும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஞானம், கல்வி, செல்வம் இவை அனைத்தையும் தரக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த விளக்கேற்றுவது ஒரு ஹோமம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும். இது எரியும் போதே ஒரு நல்ல நறுமணம் நமக்கு கிடைக்கும். வீடு முழுவதும் அந்த புகை பரவட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள், நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் விரட்டி அடிக்கப்படும்.
ஏற்படும் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த பஞ்சகவ்ய தீபத்தை நீங்க ஏத்துங்க. அதிவிரைவாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். தினமுமே இந்த பஞ்சகவ்ய தீபத்தை ஏற்றலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க ஏற்றலாம். குறைந்தபட்சம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்காவது இதை ஏற்றுவது மிகவுமே சிறப்பு. கார்த்திகை தீப 3 நாட்களும் இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம். ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும் முழுமையான பலன்களை பெற முடியும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு முழுவதுமாக எரிந்து சாம்பலானவுடன் அந்த சாம்பலை ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க போட்டுட்டே வாங்க. அதை தினமும் திருநீர் போல நம்ம நெற்றியில் வைக்கலாம். அது இன்னமும் நமக்கு முக வசீகரத்தை கொடுக்கும். இது போல பல்வேறு பலன்களை உள்ளடக்கியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இப்ப நம்ம பார்த்த இந்த காம்போ பாக்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.